ஆக பிரியமான பிள்ளைகளை, அந்த தளிர் உருவாகும், உன் வாழ்க்கையும் பச்சையாக மாறும். அதனால தான் அந்த ரீத்துன்றாங்களே, ரீத் அந்த ஒரு வளையம் வச்சிருப்பாங்க. எங்க அதை காணோம்? இங்க வைக்கலையா? வச்சதை எடுத்துன்னு போயிட்டீங்களா? கோயிலுக்குள்ள இருக்கு, பச்சையா இருக்கும் அந்த ரீத். அது பசுமையா இருக்கும். ஒரு கிளை, ஒரு இலை, ஒரு 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 அந்த படர்ந்து போகிற அந்த ஒரு 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 செடியை அப்படி சுத்தி வச்சிருப்பாங்க. பசுமை. அதான் பசுமை நிறைந்த பிணைவுகளே, பாடி துடித்த நினைவுகளே. சிவாஜி கணேசனுடைய பேரை மாதிரி அடிக்கிறது. ஆக பசுமையா இருக்கும். உள்ள எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரும் பார்த்து பாடிக்கணும். ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் இருக்கின்றது, இந்த உலகம் பாடும் பாடலோசை காதில் விழுகிறது. காதில் விழுந்துச்சா? காதில் விழுந்துச்சா? அலெக்ஸ் ஃபாதர் இறை வார்த்தைலாம் நிறைய சொன்னார். விழுந்துச்சா? அது நமக்கு ஒரு எதிர்நோக்க தரணும். எனக்கும் நல்லது நடக்கும். பிரைஸ் தி லார்ட். என் வாழ்க்கையிலும் ஒரு துளிர் உருவாகும். என் வாழ்க்கை பசுமையா மாறும். எனக்கும் பிள்ளை பிறக்கும், என் பிள்ளைக்கும் நல்ல வேலை கிடைக்கும், அங்கேயும் நல்ல சம்பாத்தியம் வரும், அவனுக்கும் நல்ல பொண்ணு கிடைக்கும். அந்த பொண்ணை ஒரே நாளில் நான் என் வீட்டை விட்டு ஓட்டிடுவேன். சொல்லு, மாமியார் மாதிரி பேசு. செய்யக்கூடாதா? நான் ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி சொல்லுங்கிறேன். அது பாரு, எனக்கு அறிவுரை சொல்லுது. ஃபாதர் அப்படியெல்லாம் செய்யக்கூடாதான். நான் மாமனாரா? என்னடா அந்த கோயிலில் எல்லாரும் எனக்கு அறிவுரை சொல்றீங்க? நான் நோயாளின்னு முடிவு எடுத்துட்டீங்க, அதனால என்ன வேணா பேசுறீங்க. பழைய எம்ஐ ராஜா இருந்தால் பேசியிருந்தீங்கன்னு வச்சுக்க, நேரம் கொண்டைய காக்கா தின்னுட்டு இருக்கோம். ஆக பிரியமான பிள்ளைகளே, அந்த நம்பிக்கை இழந்துடாதீங்க, இல்லைன்னா அந்த கிறிஸ்மஸ் வேஸ்ட். அதனால தான் அந்த மக்களை அப்படியே பயன்படுத்துறாரு. எசாயா தீர்க்கதரிசி, எசேக்கியேல், டேனியேல் எல்லாரும் அந்த மக்களை, நம்பிக்கை விட்டுறாதீங்கடா, நம்பிக்கை விட்டுறாதீங்கடா, இஸ்ராயல் ஜனங்களை நம்பிக்கை விட்டுறாதீங்க, 1000 வருஷமா வெயிட் பண்ணுகிறீங்க, ஒருத்தர் வருவாரா, டே 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 உங்களுக்குன்னு ஒருத்தர் இருக்காரா, நீ கவலைப்படாதரா அப்படின்னு மக்களை தேத்துறாங்க. பாழை வனமெல்லாம் பாழ் வெளியா மாறும், அங்க பூத்து குலுங்கும், அந்த கரடி இந்த பாம்பு எல்லாம் ஒன்னா இருக்கும். இருக்குதா இல்லையா? உங்க பையனை என்னன்னு கூப்பிடுற? கோவம் வந்தா எருமை. அப்ப எருமையோடு தாய் படுத்து தூங்குகிறது. நான் சொல்லமா, நீங்க தான் பைபிள் எழுதுறீங்க. நாய், நாய் வெறி பிடிச்ச நாய், அந்த நாயோடு நீ தூங்குகிறாய். நாயும் தாயும் ஒன்றாய் தூங்குகிறது, பேயும் மனைவியும் ஒன்றாய் தூங்குகிறது. பைபிள் இருக்கிற வசனம் அப்படி ஃபுல்லா இருக்கு. இப்போ ஒரு காலத்துல ஆம்பளை மட்டும் தான் குறைச்சு விட்டான். அந்த பொம்பளை விடுற கொற்றையை தாங்க முடியலடா சாமி. இல்லை, ஒரு தொப்பை இருக்கிற பொம்பளை கொற்றை விட்டா கூட பரவாயில்லடா. உள்ளியா இருக்கிறவங்களும் என்னமோ தெரியல, நைட்லேயே வாந்தி எடுத்து முடிச்சிருவாங்க போலுக்குது. அந்த மாதிரி சவுண்டா இருக்கு, பயங்கரம். நீ எவனையுமே நம்ப முடியலடாப்பா. நைட்டு ட்ரெயினில் போகும்போது நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்கிறான், ஒன்றும் இருக்க போடக்குள்ள. அதுவும் ட்ரெயினில் பாருங்களேன், ட்ரெயினுக்கும் அந்த வாசகத்துக்கும் கரெக்டாக இருக்கும். விரியன் பாம்பு பொந்திலே பிள்ளை கைவிடும். அந்த ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக போகிறோம். ட்ரெயின் ஓடுறது வேற சத்தம், இதுக்குள்ள ஒரு சத்தம். இதில் எத்தனை பேர் தூக்க மாத்திரை போட்டு தூங்குறான், எத்தனை பேர் குடிச்சிட்டு தூங்குறான் அந்த ட்ரெயினில். நிம்மதி. ஏசியில் போகிறான், ஏசியில் போனால் அது சவுண்டு தானடா பாவிகளா. இந்த செகண்ட் கிளாஸ்லயாவது பரவாயில்ல, அந்த சவுண்டு காத்துல போயிடும். இந்த ஏசியில் சுத்தி சுத்தி வருதுமா. ஏமா அந்த சைக்ளோன் அடிக்குது இல்ல, சுத்தி சுத்தி. இந்த கொரட்டை புயல் இன்னைக்கு அதிகமாயிடுச்சு. ஃப்ளைட்ல போனாலும், இந்தியன் ஃப்ளைட்ல போனா சவுண்டு தான். 1 மணி நேரம் தான் பறக்கிறான், அதுக்குள்ள விடுறான். சில பேர் அன்பா சாஞ்சுக்குவான் நெஞ்சில, ஏதோ நான் பெத்த புள்ள மாதிரியே சாஞ்சுக்குவான். அங்க சாஞ்சுக்கிட்டு நான் என்ன நினைப்பேன், என் இதயம் பேசுகிறது.
கடவுள் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உண்மையாயிட்டே இருக்குதே அப்படின்னு எனக்கு சந்தோஷம். இன்னைக்கு ரீடிங் எல்லாம் தானே, புலியோடு இந்த பால் குடிக்கும் குழந்தை விளையாடும், கன்றுக்குட்டியோடு சிங்கம் தூங்கும், ஆப்போசிட்லாம் நடக்கும். நடக்காதெல்லாம் நடக்குதே, நம்ம வீட்டில் நடக்குதே. ஆக பிரியமான பிள்ளைகளே, நடக்காததெல்லாம் நடக்கும் உங்க வீட்டில், கிடைக்காததெல்லாம் கிடைக்கும் உங்க வீட்டில். அந்த நம்பிக்கையோடு போங்க. அதான் கிறிஸ்மஸ், அதான் கிறிஸ்மஸ். அதனால தான் எஸ்ஐயா எல்லாரையும் பயன்படுத்துறாங்க. அந்த மக்கள் வெயிட் பண்ணாங்க, அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாங்க, துக்கத்தில் இருந்தாங்க. அவங்களுக்கு கடவுள் தேவைப்பட்டார். உனக்கு கடவுள் தேவையா என்றால் அந்த நாள் கிறிஸ்மஸ். இயேசு எனக்கு தேவை என்று சொல்லுகிறாயோ அந்த நாள் உன் குடும்பத்தின் கிறிஸ்மஸ். அதனாலதான் அந்த ஜனங்க தயாரிச்சாங்க. எப்படி தயாரிச்சாங்க? ஆயிரக்கணக்கான வருடங்களாய் என் ஆண்டவரே உன்னை மார்ச் பாஸ்ட். ஆயிரக்கணக்கான வருடங்களாய் என் கைதட்டணும். அப்படி ஆயிடும். போகும்போது பிரேயர் முடிச்சு போகும்போது இப்படி போயிடுவேன். ஆயிரக்கணக்கான வருடங்களாய் எம் ஆண்டவரே உன்னை எதிர்பார்த்தோம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆள வரும் என் இயேசு இரட்சகரே எழுந்தருள்வி. 1 2 3 4 ஹோசானா. நல்லா கைதட்டுங்க. தாவீதின் புதல்வா ஹோசானா ஹோசானா ஹோசானா. கிறிஸ்துமஸுக்கு வரும்போது மாதிரி பாடிக்கிட்டு வரணும். கிறிஸ்துமஸ் நைட்டு பூசிக்கு போட்டு வரும்போது நல்லா சுடுதண்ணி போட்டு குளிச்சுட்டு முறை புது புடவையை கட்டிக்கிட்டு அப்படியே வந்து டபான்னு உந்து கிடக்கல. அவ்வளோ நல்லா சுடுதண்ணில் குளிச்சுட்டு புது துணி போட்டுக்கிட்டு எப்படி உனக்கு தூக்கம் வருது கோயில்ல? அதுக்குன்னே குளிச்சுட்டு வரியா? சாமியார் முக்கிய அங்க பிரசங்கம் வச்சிருக்கிறார். அக்க பிரியமானவளே, சிலைகளில் சுரூபங்களில் கடவுளை தேடி நம்ப தெரிந்த உனக்கு உயிருள்ள ஜீவனுக்குள் இருக்கிற கடவுளை ஏன் கண்டுபிடிக்க முடியவில்லை? சொல்லுங்க பாப்போம். ஒரு குடியில் வச்சுட்டா அதை சுத்தி வர அங்க இருக்கிற கழுதியை கூட முத்தம் கொடுக்குற, அங்க இருக்கிற மாட்டுக்கொட்டை மாடு அங்க சாணி வச்சிருந்தா கூட அதையும் கொஞ்சம் பிரசாதம் எடுத்துன்னு போயிடுவோம் போலுக்கு. அது எல்லாத்தையும் பார்த்து கடவுள் இருக்காரு, இயேசு பிறந்திருக்காரு. அது ஒரு பொம்மை, அது ஒரு சிலை, அது ஒரு சுரூபம். அதற்குள் இயேசு இருக்கிறார். நம்புறியா நம்பலையா? இதுக்குள்ள இயேசு இருக்கு. மாதா இருக்கிறாங்களா? குழந்தை இயேசு இல்லாம தூக்கிட்டு போயிட்டீங்கல்ல. தேர தலையை புட்டு போட்டுக்கிறான் எவனும். எவனுக்கு என்ன கோவம் வந்துச்சுன்னு தெரியல. தேர்ல தலை இருக்குதா பாரு. குழந்தை இயேசு தலையில இருக்கா? இல்ல எவனும் சீவிட்டான். அதை பண்ணவங்க கூட உட்காந்து சிரிச்சுன்னு தாங்கிறான். அந்த சிலைக்குள், அந்த சுரூபத்துக்குள் என் அன்னை தெரிகிறாள் என்றால் எனக்கு முன்னால் இருக்க என் சகோதரனுடைய இருதயத்திலும் அவளது முகத்திலும் என் இயேசு இருக்கிறார் என்பது ஏன் தெரியவில்லை? அப்போ நீ வச்சிருக்கிற நம்பிக்கை டுபாக்கூர் நம்பிக்கை. பின்னா ஒரு சிலையில இருக்கிற இயேசுநாதரை கண்டுபிடிக்கிற உயிரோடு ஒரு ஜீவன், லைவ் கிரிப், உயிரோடு இருக்கிற ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற கடவுளை, கடவுள் பாதி மிருகம் பாதி சேர்த்து வைத்த கலவை, மனிதம் பாதி மிருகம் பாதி, இதுல நம்பிக்கை இருக்கு. ஆனா ஒவ்வொரு மனுஷனும் மனிதன் பாதி கடவுள் பாதி. கடவுளும் மனிதனும் சேர்ந்தவன் தான் மனிதன். அப்புறம் எதுக்கு அந்த கடவுள் தன் சாயலாக மனிதனை படைத்தார் சொல்றாங்க? நம்ம கடவுள் பார்வையில காணாம போய்கிட்டே இருக்கிறோம். நான் காணாமல் போன ஆடல்லவா கர்த்தர் என்னை தேடுகிறார். நான் காணாமல் போன ஆடல்லவா கர்த்தர் என்னை தேடுகிறார். நல்ல உற்சாகமா மக்களே, எந்திரிச்சலாம் நிக்க வைக்க மாட்டேன்.
ஆதாமை போல ஆண்டவன் வார்த்தையை அன்பு மீறி நான் நடந்தேன். ஆடாம் தந்த தாயினை போல மனு கோலை நான் புரிந்தேன். ஆரம்ப முதலே என்னை தேடுகிறான். கை தூக்கி என்னை காப்பாற்ற இழுத்தார். காட்டி தந்த யூதா சாலே. கல்வாரி சிலுவை கர்த்தருக்கு தந்த பெரும் பழி நான் சுமந்தேன். கல்லோடு முள்ளின் கால் பின்னே கிடந்தேன். அந்த என்னை தேடுகிறார். நான் காணாமல் போன ஆடல்லவா கர்த்தர் என்னை தேடுகிறார். ஆக நீங்க மனிதனுடைய பார்வையில காணாம போங்க. நீங்க என்னதான் பாசம் காட்டினாலும் ஒரு நாளைக்கு உன்னை மனிதன் மறந்து விடுவான். செஞ்சதெல்லாம் மறந்துட்டானே. சொந்த பிள்ளைங்களை சொல்றேன், சொந்த மனைவி, கணவன், நண்பர்கள், உறவுகள் எல்லாரும் நீ செய்யற நல்லதை நினைப்பாங்கன்னு சொல்லி நினைச்சு செய்யாத. என் கடமை, இதை நான் செய்யணும், எனக்கு பாசம் இருக்கு, அன்பு இருக்கு, அதனால நான் செய்யறேன், இதை அவன் நினைச்சு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டேன்னா நீ செஞ்ச செயலுக்கேற்ற பலன் கிடைத்து விட்டது என்று அர்த்தம். செய், பலனை எதிர்பார்க்காது. பலன் அவர் தான் தரணும். ஏனென்றால் ஒரு சின்ன பையன் கடைக்கு போனானா, அங்கிள் சாக்லேட் அப்படின்னா அங்கிள் சொன்னாராம், தம்பி உன் கையை அந்த பாட்டில விட்டு எடுத்துக்கடா அப்படின்னா. வேணாம் அங்கிள், வேணாம் வேணாம், நான் செய்ய மாட்டேன் அந்த செயலை, நீங்களே கையை விட்டு கொடுங்க அங்கிள் அப்படின்னா. அங்கிள் கை விட்டாராம். அங்கிள் கை எவ்வளவு பெருசா இருக்கும், இந்த அங்கிள் கை எவ்வளவு பெருசாகுது பத்தியா, எவ்வளவு பெருசாகுது பத்தியா. அவன் உஷாரானது, அவன் நீ பெத்த புள்ளல்ல. அவன் அங்கிள் கிட்ட சொல்றான், அங்கிள் நான் கையை விட்டு இருந்தா 4 சாக்லேட் தான் வந்திருக்கோம், நீங்க உங்க பெரிய கையை விட்டீங்களா 15 சாக்லேட் வந்துச்சு இல்லையா, அத நீங்க கொடுத்தா அது நிறைய, நான் கேட்டு எடுத்தா அது கொஞ்சம். கை தட்டிக்கோ. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். நல்ல உற்சாகமா. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். உற்சாகமாய். பெத்லகேம் நகரில் மாட்டு தொழுவமாக பிறந்தார் பரம பிதா. சூசை கன்னி மரியின் மடியில்
உழுங்கள் என்று உலக பிதா சொன்னபோது உழவர்கள் உழிலால ஊரார்கள் என்ன மதம் இயேசு ஒன்றாக பதிந்து விட்டார். அன்பு குழந்தைகள் அருகில் இருப்பதே ஆண்டவன் கொண்டு என்றார். இயேசு ஆண்டவன் கொண்டு என்றார். 10 வயதில் யோர்தான் ஆற்றின் கரையில் சென்றார். யோவான் என்று ஞானியிராண்டார் நோன்புகள் பெற்றார். ஞானஸ்தானமும் பெற்றார். துன்பத்தை அகற்றி இன்பமாய் வாழ வைவலச் சென்றார். நண்பரா யூதாஸ் நன்றியை மறந்து காட்டிக் கொடுத்தார். பிரியமானவர்களே, கிறிஸ்மஸ் ஒரு நிகழ்ச்சியாக கொண்டாடாதீர்கள் ப்ளீஸ். உங்க பிறந்த நாளை ஒரு நிகழ்ச்சியாக கொண்டாடுங்க. கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி அல்ல, அது ஒரு தனி மனிதனின் அனுபவம். அந்த அனுபவம் தான் அமைதி, மன்னிப்பு, பகிர்தல், மகிழ்ச்சி. ஆகவே கிறிஸ்துமஸ் என்னது? புது துணி போடுறது, போட்ட உடனே வீடு கோயிலுக்கு வர்றது, அடுத்தவங்க சாரீஸை பார்க்கறது, மாடலை பார்க்கறது. ஒவ்வொரு சர்ச்சும் இன்னைக்கு போத்தீஸா மாறிக்கிட்டு இருக்கு. கிறிஸ்மஸ் நைட்டு சென்னை சில்க்ஸாவே மாறும். அப்படி அல்ல, அதை போய் பார்க்கறதுக்கு கிறிஸ்மஸ்க்கு போவாத, அது கிறிஸ்மஸ் அல்ல. யார் முகத்திலேயாவது ஒரு மகிழ்ச்சி உருவாக்க நினைத்தால் அது கிறிஸ்மஸ். யாருக்காவது எதையாவது கொடுத்தேனா அது கிறிஸ்மஸ். அவங்ககிட்ட சண்டை போடாம சமாதானமா இருக்கணும்னு நினைச்சேனா அது கிறிஸ்மஸ். யாரோ நமக்கு எதிராக இருக்கிறாங்களே, இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொன்னேனா அது கிறிஸ்மஸ். இவங்க வாழ்க்கையில் ஒரு வசந்தம் வரும் என்று நினைத்தால் அந்த நம்பிக்கைக்கு பெயர் கிறிஸ்மஸ். இதை கொண்டாடுங்கள். இதுதான் காலம் முழுவதும் நிலைத்து நிற்கும். புது துணி, அந்த பனையாரம், அதிர்சம் அடுத்த நாள் காலையிலேயே கழிவா போயிடும். அந்த பிரியாணி எல்லாம் ஒன்றா கொஞ்ச நேரம் வயிற்றுல நினைச்சேனா அதனுடைய நாத்தத்தை பக்கத்தில் இருக்கிறவன் தாங்க முடியும். அது அல்ல கிறிஸ்மஸ். நீ ஆசையா லைட்ல மயங்கி வாங்கின புடவையை தண்ணியில போட்டியனா அப்படி தூக்கி பார்த்தியானா டாரா கிழிஞ்சிருக்கும். அது உனக்கு தேவையா? அந்த கிறிஸ்மஸ் வேண்டாம். அந்த கிறிஸ்மஸ், இந்த கிறிஸ்மஸ் ஒரு அர்த்தமுள்ள அனுபவமாக இருக்க வேண்டும். இயேசுவின் பிறப்பு நம் வாழ்வின் சிறப்பு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அனைவரும் முழந்தால் படியிட்டு இறை ஆசீரை பெறுவதற்காக வல்லமையுள்ள தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவா, உமது பிறப்பை அனுபவிக்க, உமது பிறப்பை கண்டுகொள்ள, உமது பிறப்பை என் வாழ்வின் சிறப்பாக மாற்ற தெய்வமே எனக்கு அருள் தாரும் என்று சொல்லி வல்லமையுள்ள தெய்வத்தின் பிரசன்னத்திலே நாம் கூடி ஜெபிப்போம். அவருடைய பிரசன்னம் நம்மை ஆசீர்வதிக்க இதோ வல்லமையுள்ள தெய்வத்தை நோக்கி சொல்லிட்டீங்களா? ஆக நம்ம முழுசா தயாரிப்போம். அலைந்திடும் உள்ளம் அமைதியை காண்பது இயேசுவின் ஆலயம். அலைந்திடும் உள்ளம் அமைதியை காண்பது இயேசுவின் திருசாலயம். சரணாலயம், சரணாலயம், இயேசுவின் பிரசன்னத்தில் சரணாலயம். அலைந்திடும் உள்ளம் அமைதியை காண்பது இயேசுவின் பிரசன்னத்தில் சரணாலயம். அந்த இயேசுவை உள்ளே வைக்கிற பொழுது எல்லாரும் கரங்களை தட்டி இயேசுவே இயேசுவே சொல்லுவோமா? வல்லமையான இயேசு நம் மத்தியிலே எழுந்து வருகிற மிக முக்கியமான கரங்களை தட்டி கர்த்தரை மத்தியிலே வளர வைப்போமா? இயேசுவே 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 வல்லமையான இயேசுவே சொல்லுவோம். வல்லமையான இயேசுவுடைய பிரசன்னத்திலே ஜெபிக்க
ஆண்டவரை ஆராதித்து ஆராதனை பாடலிலே பங்கு பெறுவோம். நித்திய சுதிக்கிறேன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகுந்த கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகுந்த கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகுந்த கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. பிரியமான பிள்ளைகளே, வந்திருக்கிற இயேசுவை நாம் ஆராதனை செய்வோம். இந்த விடியற் காலையில் இயேசு ஜெபித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம அவரோடு சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். அப்பா, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி தகப்பனே. இதுக்காகத்தான் அந்த மாசம் முழுசும் காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த இயேசுவினுடைய பிரசனத்தை நான் வேற எங்க போனாலும் உயிருள்ள பிரசனமா நினைக்கிறத விட இந்த மாதா கோயில்ல அந்த மாதாவுடைய வயிற்றுல இருந்த அந்த இயேசு வெளியே வந்து இந்த பீடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறார அந்த பிரசன்னம் என்னை அசைத்து கொண்டிருக்கிறது ராஜா. இந்த பிரசன்னத்துக்காக தான் ஏங்கினேன். இந்த வருடத்தினுடைய கடைசி அமாவாசையில என் இயேசுவை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். என் இயேசுவோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ராஜா, உன் பிரசன்னத்துக்கு நன்றி. ராஜா, உன் இருப்புக்கு நன்றி. ராஜா, உன் ஆசீர்வாதத்திற்கு நன்றி. இந்த வருடம் முழுவதும் வந்த அமாவாசைகளிலே உம்முடைய பிரசன்னத்தினாலே ஏராளமான பேர் குணமடைந்தார்களே. நீ தொட்டீரே, அணைத்தீரே, முத்தமிட்டீரே. இதோ அவர்களை நீர்தாமே அரவணைத்து காப்பாற்றினீரே. வந்திருக்கிற சகல ஜனங்களை உடைய கரங்களிலே ஏந்தி இந்த வருடம் முழுவதும் நடத்தினீங்களே, அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி. நான் அமைதி தேடி அலையும் போதெல்லாம் ஆண்டவரே நிலையான சொந்தம் நீங்காத பந்தமாய் எனக்கு இருந்தீங்களே, அதற்காக நன்றி ஐயா, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. உன் பிரசன்னம் எனக்குள் இருக்கிறது. என் கூடயே இருந்ததற்கு நன்றி. என் பிள்ளையோடு, என் கணவரோடு, என் மனைவியோடு, என் சொந்தங்களோடு, என் உயிர்களோடு, என்னுடைய நண்பர்களோடு இருந்து நடத்தினீர் ராஜா. ஆயிரக்கணக்கான வருடங்களா அந்த இஸ்ரவேல் தேசத்து மக்கள் எதிர்பார்த்தது போல இந்த 365 நாட்களும் அப்பா உமது கரம் இருந்ததே. அந்த பலத்துக்கு நன்றி, அந்த வல்லமைக்கு நன்றி, அந்த கருணைக்கு நன்றி, அந்த இரக்கத்துக்கு நன்றி, அந்த மன்னிப்புக்கு நன்றி, அந்த அரவணைப்புக்கு நன்றி. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. நிலையான சுத்தம் நீங்காத பந்தம் அவரின்றி வேறில்லையே. நல்ல உற்சாகமாய் அமைதி தேடி அலையும் நெஞ்சமே போற்றுவேன் என் தேவனை பறைசாற்றுவேன் என் நாதனை என் நாளுமே என் வாழ்விலே. போற்றுவேன் என் தேவனை பறைசாற்றுவேன் என் நாதனை என் நாளுமே என் வாழ்விலே. காடு மேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அலைந்தாள் நாடுதே அது தேடுதே. காடு காடு மேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து எல்லாவற்றிலும்
நிலையான சொந்தம் நீங்காத பந்தம் நிலையான சொந்தம் நீங்காத பந்தம் அவரின்றி வேறில்லையே. இறைவனே என் இதயமே இந்த இயற்கையின் நல்லியக்கமே என் தேவனே என் தலைவனே. இறைவனே என் இதயமே இந்த இயற்கையின் நல்லியக்கமே என் தேவனே என் தலைவனே. அரும்பு நிறைந்த உலகம் படைத்து சிறந்த படைப்பா என்னை கண்ட தேவனே என் ஜீவனே. பரந்தவிருந்த ஆமென், ஆண்டவரே. சிறந்த இந்த படைப்பு உலகத்தில் என் ஜீவனாயிருந்தீர். ஜீவனை தந்தீர். நன்றி 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 ராஜா. கொடான கோடி நன்றி தகப்பனே. ஒவ்வொரு நிமிடத்திற்காக நன்றி. ஒவ்வொரு நேரத்திற்காக நன்றி. என் உயிரை காத்ததற்காக, நல்ல வேலையை தந்ததற்காக, நல்ல பணத்தை தந்ததற்காக, என் பிள்ளைகளை காத்ததற்காக, தூர தேசத்து பிள்ளைகளை காத்ததற்காக நன்றி நன்றி அப்பா. இதான் நிலையான சொந்தம் இல்லாத பந்தம். போற்றுவேன் என் தேவனை பறைசாற்றுவேன் என் நாதனை என் நாளுமே என் வாழ்விலே. போற்றுவேன் என் தேவனை பறைசாற்றுவேன் நல்ல ஆண்டவர் போது. என் நாளுமே என் வாழ்விலே. காந்து மேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அலைந்தால் நாடுதே அது தேடுதே. காடு மேடு ஆமென், ஆமென், கால்கள் சோர்ந்து ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரே, நன்றி 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 தகப்பனே. நன்றி ராஜா நன்றி தகப்பனே. நன்றி ராஜா நன்றி நற்கருணை ஆண்டவரே. நன்றி யாருடைய தெய்வமே. கருணையின் கனவுலே கால்களுக்கு கூட இருந்தீரே. ஒவ்வொரு கவலையிலும், ஒவ்வொரு கண்ணீரிலும், ஒவ்வொரு தியாகத்திலும், ஒவ்வொரு வருத்தத்திலும், ஒவ்வொரு நடுக்கத்திலும் நிலையாக நன்றி 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 நல்ல உற்சாகத்தோடு. நன்றி தகப்பனே. நன்றி ராஜா நன்றி 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 ராஜா. அவரின்றி வேறில்லையே. இறைவனே என் இதயமே இது இயற்கையின் நல்லியக்கமே என் தேவனே என் தலைவனே. இறைவனே என் இதயமே நல்ல உற்சாகம். இயற்கையின் நல்லியக்கமே என் தேவனே என் தலைவனே. அருந்து விரிந்த உலகம் படைத்து சிறந்த படைப்பா என்னை கண்ட தேவனே என் ஜீவனே. ஆமென். பறந்து விரிந்த நல்ல உலகம் படைத்த சிறந்த படைப்பை ஆமென், என்னை ஆமென், கண்ட தேவனே என் ஹalleluya. Thank you Jesus. எங்கள் வாழ்க்கை இருந்ததற்காக நன்றி. அடைக்கமே காவலுக்காக நன்றி. என் கண்ணீரை மாற்றியதற்காக நன்றி. எங்களை வாழ்வில் ஒவ்வொரு காலங்களிலும் கடந்து அடைக்கமிக்கு அவர் நன்றி. ஆமென் ஹalleluya. Praise the Lord. எல்லாரும் இயேசுவேன்னு சொல்லுங்க மக்களே. இயேசுவே இயேசுவே எல்லாரும் நல்ல அடி வயிற்றிலிருந்து அந்த சத்தம் வரும். ஆண்டவரே இயேசப்பா அப்படியே உணர்ந்து இயேசுவை உணர்ந்து அந்த அடி வயிற்றிலிருந்து அந்த தொப்புள் கொடியிலிருந்து அந்த உயிரை காத்த தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஐயா உமக்கு கொடான கொடான என் உயிரை காத்தீரே நன்றி அப்பா. என் நோய்களிலிருந்து விடுதலை தந்தீரே நன்றி ராஜா. என் தனிமையிலே என்னோடு இருந்தீரே. என் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் புரிந்து கொண்டீரே. என் பசியை ஆற்றினீரே. என் வாழ்க்கைக்கு பணபலம் தந்தீரே. என் கணவரை காத்தீரே. என் மனைவியை காத்தீரே. என் பிள்ளைகளை காத்தீரே. என் நடுக்கத்திலும் பயத்திலும் கூட இருந்தீரே. என் கால் வழுவாதவரை நடந்தீர். பள்ளங்களிலும் காடுகளிலும் நடந்த போது கடந்து வந்தீர். அனாதையாய் தூர இருந்த போது என் கூட இருந்தீங்க. என் தனிமையில என் கூட பேசி ரசிச்சுக்கிறே நன்றி ஆண்டவரே. எவ்வளவு நன்மைகள் ஆண்டவரே சொல்லி தீராத ஆண்டவரே. அப்பா ராஜா நீ செய்த நன்மைகளை ஒரு நாளும் என்னால் மறக்க முடியும். நீ செய்த அத்தனை காரியங்களை நான் நினைத்து பார்க்கிறேன். அப்பா எல்லாத்துக்கும் நன்றி ஆண்டவரே. என்னை அழகாய் வைத்திருப்பதற்காக நன்றி. இதோ ஆண்டவர் இந்த வேளையில
ஒரு தடவை நீ தொட மாட்டீரா? நம்பிக்கை இழந்து நான் தவிக்கிறேன், வேதனையோடு வந்திருக்கிறேன். வருகிற வருடம், வருகிற பிறப்பு என் வாழ்வில் சிறப்பாக அமையாதா? இந்த ஆண்டாவது என் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்காதா? இந்த ஆண்டாவது என் குடும்பம் விளங்காதா? இந்த ஆண்டாவது என் நோய் விலகாதா? இந்த ஆண்டாவது என் கடன் தொல்லை தீராதா? இந்த ஆண்டாவது குழந்தை பிறக்காது. இதோ ஆண்டவரே, இதோ என் வாழ்க்கை ஒரு தடவை சந்திக்கும். இந்த ஆண்டினுடைய கடைசி அமாவாசையில் அழுது புலம்பி கண்ணீரோடு என் கண் சிவந்திருப்பதை பாரு. எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு அசிங்கங்கள் ஆண்டவரே நீ தொட்டால். நெஞ்சில கை வச்சுங்க, எல்லாரும் நெஞ்சில கை வச்சுக்கிட்டு இயேசுவை பாருங்க. இயேசுவே, நீ தொட்டால் போதும், என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். நீங்க சொன்னா போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே, நீர் தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். அழுது கண்ணீரோடு செவி. உடத்தோட யாருமே இல்லை, உன் கண்ணீரை தொட யாரும் இல்லை, உன் பாரங்களை தொட யாருமே இல்லை. நீ தனிமரமாய் தவிக்கிறாய், நான் சுமந்து கொள்கிறேன் என்று இயேசு சொல்கிறார். இயேசுவே, நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே, நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆராதனை, 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 ஆராதனை. இயேசுவே, நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். நாவசைத்து பேசாத என் வாயும் கூட வகை வகையா கீதங்கள் பாடச் செய்தீரே. நாவசைத்து பேசாத என் வாயும் கூட வகை வகையாய் கீதங்கள் பாடச் செய்வீரே. இயேசுவே, நீ தொட்டால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். எவ்வளியும் கேட்காத என் காதும் கூட அயராது உன் வார்த்தை கேட்கச் செய்தீரே. எவ்வளியும் கேட்காத என் காதும் கூட அயராது உன் வார்த்தை கேட்கச் செய்தீரே. இயேசுவே, நீ தொட்டால் போதும், 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 என் தொட்டு உடலெல்லாம் சுகமாய் மாறும். இடைநேரம் காணாத என் கண் கூட வரமான உன்பதனம் காணச் செய்தீரே. எழிலேதும் காணாத என் கண்ணு கூட வரவான உன் வதனம் காணச் செய்தீரே. இயேசுவே, நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். செயலேதும் இல்லாத என் கைகள் கூட விலகாத உன் கரங்கள் பற்றச் செய்தீரே. செய்யாத என் கைகள் கூட அளவான உன் கரங்கள் பற்றச் செய்தீரே. இயேசுவே, நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். உணர்வேதும் இல்லாத என் வாழ்வு கூட உறவாக என்னோடு உடன் வாழ்வீரே. உணர்வேதும் இல்லாத என் வாழ்வு கூட உறவாக என்னோடு உடன் வாழ்வீரே. இயேசுவே,
என் மார்பகங்கள், என்னுடைய வயிறு, என்னுடைய குடல், என்னுடைய கணையம், என்னுடைய கிட்னி, என்னுடைய நுரையீரல், என்னுடைய இருதயம், இதோ என்னுடைய விலா எலும்புகள், என்னுடைய உடல் முழுவதும் உயிர் உறுப்புகள், தொடைகள், கால் நரம்புகள், கால் எலும்புகள், முதுகு எலும்புகள், தோல் பட்டை, கை தொடுபட்டார் தொடுங்கப்பா, ஒரு தடவை தொடுங்கப்பா, தொட்டு என்னை குணமாக்குகிறவரே, அற்புதம் காணும் இயேசுவே, நீர் சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். இயேசு நம்மை தொடுவதற்காக வரப்போகிறார். இயேசுவே, ஹalleluya. பலமான இயேசு ஆண்டவரே, இயேசுவே. வரமாய் வந்திருக்கிற உன்னை உன் பலவீனத்தின் துணையாக இருந்து தூக்க வருகிறார். இயேசுவை கிறிஸ்துமஸ் குடலிலே பார்ப்பதை விட இந்த நற்கருணையிலே இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை பார். சதையும் நகமும் ரத்தமும் எலும்புகளும் ஒன்றாய் கூடி என் தகப்பன் உன்னை சந்திக்க வருகிற ஒரு புனிதமான நேரம். ஒவ்வொருவராய் இயேசு சந்திக்கிறார். இன்றைய நாள் ஆண்டவரின் பிறப்பு விழாவாக இருக்கட்டும். உன் வாழ்வை சிறப்பு செய்ய, உன் வாழ்வில் என்னை சிறந்தோக, உன் கவலை கண்ணீரை மறந்து கடந்து போக, நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முள்கள் வேலைகள். ஆண்டவரே, இதை இயேசு கடந்து வந்து நடந்து வந்து உன்னை மெதுவாக தொடப் போகிறார். மதியமாய் அவர் உன் பக்கத்தில் வருவதை பார்க்கிறீர்களா? அது வல்லவா கிறிஸ்துமஸ். என் வாழ்க்கையின் நற்கருணையின் பிறப்பு இயேசு வருகிறார். இது நற்கருணையாக பிறந்து உன் மத்தியிலே வரப்போகிறார். நம்பிக்கையை வளர்த்துக்க, உன் எதிர்நோக்க வளர்த்துக்க. எனக்கு நல்லது நடக்கும் என, என் வாழ்வு மாறும் என்று என, என் வாழ்க்கையில் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. நான் இப்படியே இருக்க மாட்டேன். என்னையும் ஆண்டவர் தூக்க வருகிறார். நற்கருணை இயேசுவே, எனக்கு துணையாய் வாரு. பலமான இயேசு, இதோ உன் பலவீனத்தில் பலமாய் இருக்க உன்னை கடந்து நடந்து வருகிற ஒரு புனிதமான நிகழ்வு அரங்கேறப் போகிறது. எந்த துணையும் உனக்கு கடைசி வரைக்கும் வராது. எந்த பிரசன்னமும் கடைசி வரைக்கும் உங்கூட இருக்காது. ஒரே ஒரு பிரசன்னம் கடைசி வரைக்கும் இருக்கும். ஒருவருடைய துணை கடைசி வரைக்கும் இருக்கும். இந்த உலகத்தின் துணையெல்லாம் மறந்து போனாலும், கடந்து போனாலும், நடந்து போனாலும், ஓடி போனாலும், இந்த துணை உனக்குடையே வரும். இந்த நற்கருணை நாதரே, என்னின் துணையாக மாறி மாறாத பாசத்தை வைத்து இயேசுவை கூப்பிடு. எனக்கு துணையா வருவீங்களா? இந்த வருடத்தினுடைய கடைசி அமாவாசை, இனி வருகிற புதிய வருடத்துல எனக்கு துணையா வாங்கப்பா. நான் தனிமரமா நிக்கிறேன். சிலதை புரிஞ்சிக்க முடியல, சில பேரை அன்பு செய்ய மன்னிக்க கஷ்டமா இருக்கு. எனக்கு துணையா வாங்க. நான் எதிர்பார்க்காத என் வாழ்க்கையில கிடைக்கல, நீங்க கூட இருங்க. எனக்கு நீங்க துணையா இருந்தா போதும். நான் பள்ளங்களையும் வீடுகளையும் கடந்து விடுவேன். என் கால் தள்ளாடுகிறது, என் கை தள்ளாடுகிறது, என்னோடு கடந்து நடந்து வாரும். வல்லமையான ஆண்டவர் இந்த கடைசி அமாவாசை இரவு ஜெபத்தில் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துகிற நேரம். உருக்கமாக ஜெபிக்கணும். அங்கே யாராவது தூங்கிட்டு இருந்தா எழுப்பிடுங்க. கடைசி நேரம், கண்ணை முழிச்சு பாரு. சாமியார் சொன்னார்ல, விழிப்பாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள், கவனமாயிருங்கள், உஷாராயிருங்கள் என்றெல்லாம் சொன்னார். அதே மாதிரி ஆண்டவரை பாருங்க. ஆசீர்வாதமான இந்த சூழ்நிலையில கடவுள் தொடுகிற முக்கியமான ஒரு நேரம். உன்னோட உடல் உறுப்புகளை எல்லாம் தொடப்போகிறார். உடைய எல்லா உள்ள பிரச்சனைகளையும் தொடப்போகிறார். உன் நெஞ்சின் பாரங்களை எல்லாம் தொடப்போகிறார். உன் என்ன அலைகளிலே ஓடுகிற அத்தனையும் தொடப்போகிறார். மாண்பியர் இந்த அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதித்தார். ஆண்புயரில் வருளடை அலங்காரம்
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீரே. உமது திருவிடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் எல்லா விதமான கவலை, கண்ணீர், காயங்கள், அவமானங்களில் இருந்து விடுதலை அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லோரும் கரங்களை உயர்த்துங்க. நம்ம ஆண்டவர் தருகின்ற வரங்களையும் ஆசிரியை பெற்றுக் கொள்வோம்.